இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த தனி வட்டி எப்படின்னா இஃப் எ பர்சன், ஓகே, நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்றீங்க ஒரு 3 வருஷத்துக்கு. ஓகே, 3 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 3 இயர்ஸ் உங்ககிட்ட உங்களோட முதல் பேங்க்காரங்க கொடுத்துருவாங்க. அதான் பிரின்சிபல்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் முதல். பிளஸ் பேங்க் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வட்டி தருவாங்க. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் சேர்ந்ததான் என்ன பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை உங்க கையில வந்து தருவாங்க. அதான் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தொகை. இதுதான் சின்ன கான்செப்ட். அப்போ இந்த பேங்க்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ரேட் உங்களுக்கு தருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட்டி விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கோங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. முதல் வருஷம் உங்களுக்கு 100 ரூபா கிடைச்சிடும். இதே மாதிரி 2வது வருஷம் ஒரு 100 ரூபா கிடைச்சிருக்கும். 3வது வருஷம் ஒரு 100 ரூபா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிடைச்சிருக்கு. ஓகே, அது போக உங்க முதல் எவ்வளவு இருக்கு? அது ஒரு 1000. 1000 பிளஸ் இந்த 100. அப்போ உங்ககிட்ட 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரூபா தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ப்ராசஸ். இதை பேஸ் பண்ணி இவ்வளவு மார்க் இருக்கு. இந்த அமௌண்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் இருக்கு, பிளஸ் என்னது இந்த இன்ட்ரெஸ்ட். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய நான் 100% வச்சுக்கேன். அந்த ஆர்டி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டியோட பெர்சன்டேஜ். ஓகே, இப்போ ஆர் எவ்வளவு? 10%. டைம் எவ்வளவு? 3 வருஷம். இப்போ வட்டியோட சதவீதம் எவ்வளவு? 30%. இப்போ இப்போ 30% எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம இன்னொரு பாக்ஸ் சொல்லி 1000 100% அப்படின்னா 30% எவ்வளவுன்னு கேட்கணும். ஓகே, ஓகே, இது வந்து என்னது? பிரின்சிபல். இது வந்து எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட். தெளிவா இந்த வீடியோல இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா டவுட்டே வராது. இந்த 1000 இது ரிவர்ஸ்ல இருந்து யோசிக்கலாம். இந்த 1000 சரி 100 எப்படி 1000 மாத்தலாம்? இன்ட்டு 10 போட்டீங்கன்னா 1000 மாறும். புரிஞ்சுக்கிட முடியுதா? அதே மாதிரி 30 என்ன பண்ணலாம்? அந்த ரிலேஷன் இங்க என்ன ரிலேஷன் ஃபாலோ ஆகுதோ அதே மாதிரி ரிலேஷன். ஒண்ணு இப்படி ஃபாலோ ஆகும் ரிலேஷன், இல்ல இப்படி ஃபாலோ ஆகும், இல்ல இப்படி ஃபாலோ ஆகும், இல்ல இப்படி ஃபாலோ ஆகும். இதான் பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா அந்த பாக்ஸ்க்குள்ள எப்படி ரிலேஷன் மெயின்டைன் ஆகும்? நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க. இந்த 100 எதா மாதிரி இருக்கு? 1000 மாதிரி. இப்போ இன்ட்டு 10 பண்ணி 1000 மாதிரி. அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும்? இன்ட்டு 10 பண்ணணும். இப்போ இது எவ்வளவு? 300 ரூபாய். ஓகே, அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு? 300 ரூபாய். ஓகே, இதை வேற விதத்துல எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 100% தான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்ககிட்ட இது வந்து என்னது? பிரின்சிபல் மட்டும். உங்ககிட்ட இப்போ அமௌண்ட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? பிரின்சிபலோட சதவீதம் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சதவீதம். பிரின்சிபலோட சதவீதம் எவ்வளவு? 100%. இன்ட்ரெஸ்டோட சதவீதம் எவ்வளவு சொன்னேன்? ஆர்டினா இன்ட்ரெஸ்டோட சதவீதம். அப்போ 30%. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா என்னது? 130%. அப்போ 130% எவ்வளவு? 100 எப்படி 1000 மாதிரி இருக்கு? இன்ட்டு 10 பண்ணா 1000 மாறிடும். ஓகே, அதே மாதிரி 130 என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டு 10 பண்ணிக்கலாம். அப்ப இதை இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா 130 இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா 1300 ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய அமௌண்ட், அதாவது தொகை. இந்த தொகைக்குள்ள என்னென்ன இருக்கு? பிரின்சிபலும் இருக்கு, இன்ட்ரெஸ்டும் இருக்கு. பிரின்சிபலோட சதவீதம் 100%, இன்ட்ரெஸ்டோட சதவீதம் 30%. அதாவது இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? R/T தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே, தெளிவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து பார்க்கலாமா? 12,000 இதுதான் என்னது? பிரின்சிபல். ஆர் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 15% இருப்பாங்க. டி வந்து டைம் வந்து 3 இயர்ஸ். ஓகே,
இதை ஃபார்முலால எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிடிஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100 எப்படினாலும் சொல்லி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பின்னா என்னன்னு தெரியும். பின்னா என்னது? பிரின்சிபல் முதல். டைம்னா டைம் வந்து எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸ்ல இருக்கும். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இது எஸ்ஐ அப்படின்னு என்னது? தனி வட்டி. ஓகே, இதை நான் அடுத்து இப்போ அமௌண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் பிளஸ் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னு இந்த ரெண்டு ஃபார்முலா நான் பார்ப்போம். ஒரு ஃபார்முலா இது, ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து பெர்சன்டேஜ் மெத்தட்ல நான் போடுறேன். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எவ்வளவு? ஆர்டி, அதாவது வட்டியோட பெர்சன்டேஜ், அதாவது எஸ்ஐ பெர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். எஸ்ஐ பெர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45%. ஓகே, இப்போ அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ பர்சன்டேஜ். பிரின்சிபல் எத்தனை பர்சன்டேஜ்? 100%. பிளஸ் எஸ்ஐ பர்சன்டேஜ் எவ்வளவு? 45%. அப்போ ரெண்டுலையும் ஆட் பண்ணா 145%. பிரின்சிபல் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ஓகே, இது மூணுத்தையும் லிங்க் பண்ணி கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான், இதுதான் கொஸ்டின். 100% எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 12,000 சொல்லிட்டாங்க. இதை பாக்ஸ்ல போடலாமா? 100% எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 12,000 சொல்லிட்டாங்க. இப்போ இது முதலா பிரின்சிபல். இப்போ வட்டி, வட்டியோட சதவீதம் எவ்வளவு? 35% எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இதை பாக்ஸ் மெத்தட். 100 எப்படி 12,000 மாறிடுச்சு? இந்த ரெண்டு சீரோ இந்த ரெண்டு சீரோ இருக்கு. இன்ட்டு 120 பண்ணா 12,000. அப்ப இங்கேயும் என்ன பண்ணும்? இன்ட்டு 120 பண்ணும். அப்ப 45 இன்ட்டு 120 பண்ணீங்கன்னா ஆன்சர் 5,400. இது என்னது? எஸ்ஐ. ஓகே, இதே இப்படி கார்லேட் பண்ணுவோம், ரிலேட் பண்ணுவோம். 100% 12,000. உங்ககிட்ட அமௌண்ட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது? அமௌண்ட். அப்போ 145% எவ்வளவுன்னு வரும். இதே மாதிரிதான் 100 எப்படி இதா மாதிரி இருக்கு? இன்ட்டு 120 பண்ணலாம். இப்போ 145 இன்ட்டு 120 பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 145 இன்ட்டு 120. 0 0 0 2 5 ஆர் 10 99. இது என்னது? அமௌண்ட், அதாவது எவ்வளவு? 17,400. இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டு. பிரின்சிபல் எவ்வளவு? 12,000 நான் கண்டுபிடிச்சது. எஸ்ஐ எவ்வளவு? எஸ்ஐன்னு போட்டுருக்கோம். எஸ்ஐ எவ்வளவு? 5,400. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் என்னதான் வரப்போகுது? 17,400 ரூபாய்னு வரும். ஓகே, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி எதை லிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதோட கீ ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மெத்தட். இந்த பாக்ஸ் மெத்தட் வச்சு முக்காவாசி சம் என்ன பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு. ஓகே, அடுத்த சம் போகலாம். இப்போ டைம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 months கொடுத்து. ஆனா ஃபார்முலால வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து இயர்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணும். டேஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 365 போட்டு சால்வ் பண்ணிட வேண்டியதான். இல்ல லீப் இயர் அப்படின்னா டேஸ் பை 366. இது நார்மல் இயர் அப்படின்னா டேஸ் பை 365 போட்டோம். இதே மந்த்ஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டிவைட் பை 12 போட்டு சால்வ். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ 18 months கொடுத்துருக்காங்களா? டைம்ஸ் ஈக்குவல் டு 18/12 இயர்ஸ். அவ்வளவுதான், புரிஞ்சு. வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல. பிரின்சிபல் எவ்வளவு? 4,000. ஓகே, டைம் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12%. ஓகே, இதை ஃபர்ஸ்ட்
ஃபார்முலாவில் சொல்கிறேன், அதுக்கு பாக்ஸ் மெத்தடில் சொல்கிறேன், பர்சன்டேஜ் மெத்தட்லேயே சால்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போகும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை என்னது 100. பிரின்சிபல் எவ்வளவு 4000 இன்ட்டு டைம் எவ்வளவு 18/12 அதே இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 12 பை எவ்வளவு 2 0 2 0 அடிச்சிடலாமா? இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆகாமா? 40 இன்ட்டு 18 எவ்வளவு 220. இதுதான் வந்து என்னது எஸ்ஐ. இப்போ அமௌண்ட் சிக்கல் பண்ணுது பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ. அமௌண்ட் எவ்வளவு சரி 4000 பிளஸ் எஸ்ஐ எவ்வளவு 720. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 4720. இதுதான் என்னது அமௌண்ட். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ எஸ்ஐ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆரையும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 18/12 இன்ட்டு எனக்கு 12. 12 கேன்சல். எஸ்ஐ பர்சன்டேஜ் எவ்வளவு 18%. இதே அமௌண்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் பர்சன்டேஜ் பிளஸ் எஸ்ஐ பர்சன்டேஜ். பிரின்சிபல் பர்சன்டேஜ் என்னது 100% பிளஸ் என்னது 18%. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 118%. இதெல்லாம் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி என்ன பண்றேன் அப்படின்னா சம்ல கால் பண்றேன். பிரின்சிபலா பிரின்சிபலா அது 100%பா. அடுத்து இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ பர்சன்டேஜா ஆர் இன்ட்டு டிப்பா அது எத்தனை பர்சன்டேஜ் 18%. அடுத்து அமௌண்ட்டா பிரின்சிபல் பர்சன்டேஜ் பிளஸ் என்னது எஸ்ஐ பர்சன்டேஜ் 100 பிளஸ் 18%. இதை ஆட் பண்ணீங்கன்னா 118% அப்படின்னு மைண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க கால்குலேட். ஓகே, இப்போ பிரின்சிபல் 100% தான் கொஸ்டின் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க 4000 கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ வட்டியோட பர்சன்டேஜ் கேட்கறாங்கன்னு சொன்னாங்க 18% எவ்வளவுன்னு இதுதான் பாக்ஸ். 100 எப்படி 4000 மாத்தலாம் இன்ட்டு 40 போட்டீங்கன்னா 4000 வரும். அப்ப இங்கேயும் இன்ட்டு 40 ரிலேஷன். ஓகே, அந்த ரிலேஷன் எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 18 இன்ட்டு 40 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 720. இதான் என்னது எஸ்ஐ. இப்போ இது அமௌண்ட் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் 100% தான் 4000 அப்படின்னா 118% எவ்வளவு? இங்க என்ன பண்ணிருக்காங்க இன்ட்டு 40 பண்ணிருக்காங்க. அது மாதிரி இங்கே என்ன பண்ணணும் இன்ட்டு 40 பண்ணணும். ஓகே, 118 இன்ட்டு 40. ஜஸ்ட் சிம்பிள் தான். இதுக்குள்ள என்ன இருக்கு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிரின்சிபல் எவ்வளவு 4000 நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சது 720. இப்படி நம்ம என்ன பண்ணிடலாம்னா சம சாப்பிட்டு போய். ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் என்னது அமௌண்ட் எவ்வளவு 4720. ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 26 மார்ச் ஒருத்தன் போய் பேங்க்ல டெபாசிட் பண்றான். அதாவது 26 மார்ச் 2022. வட்டி விகித பேங்க் எது வரைக்கும் பார்க்காங்க அப்படின்னா 7th ஜூன் வரைக்கும் பார்க்கலாம் அதே வருஷம். ஓகே, அப்போ இதுல எத்தனை நாள் இருக்கு ஒரு 6 நாள் இருக்கு. மார்ச்ல மொத்தம் எத்தனை நாள் 31 நாள் 6 டேஸ் இருக்கு மார்ச்ல. மார்ச் ஈக்குவல் டு 6 டேஸ் இருக்கு. ஏப்ரல் எத்தனை நாள் இருக்கு ஒரு 30 நாள் 30 டேஸ். அடுத்து மே எத்தனை நாள் இருக்கு ஒரு 31 டேஸ். அடுத்து ஜூன் எத்தனை நாளைக்கு இருக்கு மொத்தம் போட்டக்கூடாது 7 நாள் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 7வது நாள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருவான்னு அர்த்தம். அப்போ 6 நாள் வந்து உண்டு 6 டேஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்தம் நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும் 36. 36 73 டேஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன் டைம் வந்து இயர்ஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லி. இங்க 73 டேஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க 322 ரூபா வருது. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/5 டைம்ஸ் ஈக்குவல் டு 1/5. புரியுதா? இப்போ பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 7/5/75. சரியா? டைம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1/5 இயர்ஸ். பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 75,000. ஓகே, 75,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 9%. ஓகே, நம்ம ஃபார்முலா என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை என்னது 100. பி எவ்வளவு 75,000. டைம் எவ்வளவு 1/5 இயர்ஸ். ஓகே, ரேட் எவ்வளவு 9%. பை எவ்வளவு
100. 2 0 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ண அப்புறம் இதையும் அடிச்சிங்கன்னா என்னது 150. இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 900 9 45 13. ஓகே, அப்போ எஸ்ஐ ஈக்குவல் எவ்வளோ வருது, 1350 ரூபா. ஓகே, இதே அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் என்னது எஸ்ஐ. பிரின்சிபல் எவ்வளவு, 75,000 ப்ளஸ் எஸ்ஐ எவ்வளவு, 1350. இது ரெண்டுமே அப்படிங்க எவ்வளவு, 76,350 ரூபாய்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுட்டா? இப்போ இதை பாக்ஸில் எப்படி போடலான்னு பார்ப்போம். 100% தான் 75,000 அப்படின்னா ஆர்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 9 × 1/5, அப்போ 9/5%. 9/5%. 9/5%. ஓகே, இப்போ 9/5% எவ்வளவு அப்படின்னு. ஓகே, இப்போ 100 75,000 இன்ட்டு இங்க 2 0 இருக்கு. அப்ப இன்ட்டு 750 பண்ணாதுன்னா 75,000 வரும். இப்ப இங்கேயும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 750 பண்ணணும். இன்ட்டு 750 இன்ட்டு 780. ஓகே, இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 150. 150 இன்ட்டு 9 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1350. ஓகே, இப்போ வட்டி விகிதம் எவ்வளவு, 1350 வரும். ஓகே, இப்போ அமௌண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 75,000 ப்ளஸ் எவ்வளவு, 1350. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 76,350. இதை பாக்ஸில் போட்டு 76,350 தான். இதை பெர்சன்டேஜ் மெத்தடில் போட்டு 76,350. ஓகே, எப்படினாலும் என்ன பண்ணணும்னா சால்வ். பேஸில் கொடுத்துருந்தா எப்படி தெரிஞ்சிச்சா? அடுத்து பிரின்சிபல் ஒரு 4,500 இருக்கு. இது 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட்டா மாறும், 65 25 மாறும். ஓகே, 5 வருஷம் கழிச்சு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு இதை ஃபார்முலாலையும் போடலாம், எப்படியும் சால்வ் பண்ணலாம். நான் ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை என்னது 100. இதான் ஃபார்முலா. இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. இப்போ எனக்கு எஸ்ஐ தேவை அப்படின்னா அமௌண்ட் மைனஸ் என்னது பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளவு, 6,525 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு, 4,500 எஸ்ஐ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்னது, அதான் என்னது எஸ்ஐ. அது எஸ்ஐயோட வேல்யூ எவ்வளவு, 20 25. ஓகே, இப்போ எஸ்ஐயோட வேல்யூ என்னது 20 25. பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளவு, 4500. டைம் எவ்வளவு, 5 வருஷம். டைம் எவ்வளோன்னு கொடுத்தாங்க, 5 வருஷம் கொடுத்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. பை என்னது 100. 2 0 அடிச்சிடணும். வேற எப்படிலாம் அடிச்சு கொடுக்கலாம், 45 இதையும் அடிச்சிங்கன்னா 45. ஓகே, 5யும் இதையும் அடிச்சிங்கன்னா 9. அப்போ 6 சிக்கல் என்னது 9%. இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகேயா, இல்ல ஒரு நிமிஷம்.